ஒவ்வொரு பொருளையா தனித்தனியா சொல்லாம நம்ம தமிழர்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து ஒன்னா சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு தான் தொகை சொற்கள். அத தொகை சொற்களை சொன்னாலே அதுக்குள்ள என்னென்ன பொருள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அத நாம படம் மூலமாவும் சிறு சிறு கதைகள் மூலமாவும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த படத்தோட நீங்க பார்க்கக்குள்ள அது என்னன்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறக்காது. அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்டுகள்ட்டையும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் போட்டுட்டு போங்கப்பா. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம், சரியா? பார்க்கலாமா? தொகை சொற்கள். இரு வினை அப்படின்னா நல்வினை, தீவினை. இது வேற ஒண்ணும் இல்ல. வினைனா என்னன்னா செயல். அப்ப நம்ம நல்லது செஞ்சா எல்லாருக்கும் நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும். நம்ம யாருக்காவது கெட்டது செஞ்சா நமக்கே அது திருப்பிக்கும் அப்படின்றதுதான் இங்க வினை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, முக்கணி அப்படின்னா என்ன? மா, பலா, வாழை. இதுதான் முக்கணி. நம்ம தமிழ்ல ஒரே இதா சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, முத்தமிழ் அப்படின்னா என்னன்னா இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இது வேற ஒண்ணும் இல்ல. இயற்தமிழ்னா நம்ம புக்ல படிக்கிறோம்ல, ப்ரோஸ், அது எல்லாமே உரைநடை எல்லாமே இயற்தமிழ். அப்புறம் இசைத்தமிழ்னா நம்ம செய்யல எல்லாத்தையும் பாட்டா பாடலாம். அதே மாரி இசை, தமிழ் இசையும் இருக்கு நிறைய. நாடகத்தமிழ்னா நம்ம நடிக்கக்கூடிய அந்த தமிழ் நாடகம். இப்ப சிலப்பதிகாரத்தை ஒரு கதையாவும் படிக்கலாம், பாட்டாவும் பாடலாம், நாடகமாவும் நடிக்கலாம். அப்படி உதாரணமா வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, முக்காலம் அப்படின்னா என்னன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்ப ஒண்ணும் இல்ல, இறந்த காலம்னா நேத்துன்னு நினைப்பு வச்சுங்க, நிகழ்காலம்னா இன்னைக்கு, எதிர்காலம்னா நாளைக்கு அப்படின்னு எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். நேத்தி நடந்தது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, நாளைக்கு நடக்க போறது. திசை அப்படின்னா கிழக்கு, மேற்கு. கிழக்குனா சூரியன் உதிக்கிறது, மேற்குனா சூரியன் மறைகிறது, வடக்கு, தெற்கு. இதுதான் 4 திசைகள். அடுத்தது பாருங்க, நாட்படை. பழங்காலத்துல மன்னர்லாம் சண்டைக்கு எடுத்துட்டு போவாங்களே படைகள், அது என்னென்னு பார்க்கலாம். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, காலாட்படை. 3வது தேர்ப்படை வரும். அடுத்தது 4வது காலாட்படை. காலாட்படைனா மக்கள் கும்பலா நடந்து போறது. பூதம், பஞ்சபூதம், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நிலம்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பூமி. நீரும் தெரியும், தண்ணி, குடிக்கிற தண்ணியில இருந்து கடற்கல் வரைக்கும். தீயும் தெரியும், நெருப்பு தெரியாதவங்க இருப்பீங்களா? காற்று 4வதா, சரியா? காற்று இப்ப இல்லைன்னா எல்லாரும் ரொம்ப அவதி பட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஆகாயம், அது 5ம் ஐம்பூதம், பஞ்சபூதம்னு அழைக்கப்படுது. அடுத்தது ஐம்புலன் அப்படின்னா என்னன்னா ஒளி, கண்ணால பாக்குறது, ஊரு, தொட்டு உணர்றது. சில பொருள்லாம் நமக்கு தொட்டு பார்த்தாதான் தெரியும் சாஃப்டா இருக்கா அப்படின்னு. அடுத்தது ஓசை, காதால கேட்கக்கூடியது. நாற்றம், மூக்கால சுவாசிக்க கூடியது. அடுத்தது சுவை, வாயில போட்டாதான் தெரியும், ஐயோ இது உப்பு கறிக்குது, இது நாத்தம் அடிக்குதுன்னு, சரியா? அப்ப இது ஐம்புலன்கள். அடுத்தது ஐம்பொறி, மெய், உடம்ப, சரியா? வாய், வாயால பேசக்கூடியது. அடுத்தது கண்ணு, கண்ணால பார்க்கக்கூடியது. அடுத்தது மூக்கு, மூக்கால சுவாசிக்க கூடியது. அடுத்தது செவி, காதால கேட்கக்கூடியது. இது ஐம்பொறி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஐந்திணை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி. இது ஒண்ணும் இல்ல, தமிழர்கள் நிலப்பகுதிய அப்படி 5 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கும் இதுதான் இருக்கு உலகத்து அளவுல. அப்ப தமிழர்கள் எந்த அளவுக்கு அறிவாளின்னு பாத்துங்க. குறிஞ்சினா மலை. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருவண்ணாமலை, பழனி மலை, அது மாதிரி சொல்றோமா, ஊட்டி, கொடைக்கானல் எல்லாமே மலை தான். அப்ப அது குறிஞ்சி. இதை எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம்னா மலை தான் குறிஞ்சின்னு. குறிஞ்சி பூ அது மலையில தான் பூக்கும், அதனால அதுக்கு எளிமையா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2வது பாருங்க, முல்லை. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காடு. இப்ப முல்லைப்பூ செடி மண்டுச்சுன்னா ஒரு காடு மாரி இருக்கும், குட்டி காடு மாரி. அப்ப முல்லை அப்படின்னு அங்க கொடுத்திருந்தா அது காடு அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, மருதம். இது வயல். இப்ப நம்ம உயிர் வாழ்றோம், அந்த உயிருக்கு அருமருந்து உணவு மருதம் போன்றது. மருதம்னா இனிப்புங்கிற ஒரு மீனிங் இருக்கு. அப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு முக்கியமானது உணவு. அந்த உணவு விளையக்கூடிய இடம் எதுன்னா
வயல். அப்ப மருதம் அப்படின்னா அது வயல். அடுத்தது பாருங்க நெய்தல். இது என்னது? கடல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நெய்தல் கடல் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஐம்பெரும் தொழில் இருக்குல்ல, இப்ப உணவு, நெசவு, மீன் பிடித்தல். அப்ப அது மாதிரி முக்கியமான தொழில்ல மீன் பிடிக்கிறதும் ஒரு தொழில். ஆனா அந்த மீன் பிடித்தல சங்க இலக்கியத்துல அந்த கடற்கரைய நெய்தல் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. நம்ம இதை கொஞ்சம் மாசுத்தி யோசிச்சோம்னா இது நமக்கு புரியும். ஓகேவா? அடுத்தது பாலை அப்படின்னா பாலைவனம். அதுவும் உங்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய எல்லா உணவும் இந்த 6 சுவையில தான் இருக்கும். ஏன்னா அறுசுவை தான் உலக அளவுல. என்னென்னு பார்ப்போமா? இனிப்பு, தேன், நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய லட்டு, மைசூர் பாக்கும் அதுல சேர்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க புளிப்பு, புளி. இன்னும் புளிப்புல இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். மாங்காய் புளிக்கும், இன்னும் என்னென்ன புளிக்குமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கசப்பு, பாகக்காய், கத்தாழைய கூட இதுல சேர்த்துக்கலாம், கசக்கும். அடுத்தது பாருங்க துவர்ப்பு, நெல்லிக்காய். வேற என்னென்ன துவக்கும்? வாழைப்பூக்குள்ள ஒண்ணு இருக்கும், அது கூட துவக்கும், அந்த குருத்துன்னு சொல்லுவாங்க, அது கூட துவக்கும். அப்புறம் உப்பு, உப்புக்கு உப்பு மட்டும்தான் உப்பா இருக்கும், வேற எதுவும் இந்த உலகத்துல உப்பா இருக்காது. அடுத்தது பாருங்க கார்ப்பு, பச்சை மிளகாய், மிளகு, இது எல்லாமே கொஞ்சம் காரமா. அடுத்தது பாருங்க தமிழ்ல 7 இசை என்னென்னா குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம். இது வேற ஒண்ணும் இல்ல, சரிகம பதனின்னு சொல்லுவாங்க. அதுதான். முதல்ல நம்ம நார்த்திசை பார்த்தோமா, இது எண் திசை. என்னன்னா வடக்கு, தெற்கு, அப்புறம் கிழக்கு, மேற்கு. இது பிரதானமா இருக்கு சொல்லக்கூடியது. இன்னும் இடையில நம்ம இடைப்பட்டதா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க நவதானியம், நெல்லு, கோதுமை, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, மொச்சை, எள்ளு, கொள்ளு, உளுந்து, கடலை. இது எல்லாமே 9 தானியங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அடுத்ததாக நவரத்தினங்கள், அதாவது நம்ம நகையில வைக்கக்கூடிய கற்கள். இது எல்லாமே பல பலன் எல்லாரும் போட்டிருக்காங்களா நகை, அதுல உள்ளது. ஃபர்ஸ்ட் பாருங்க வைரம், முத்து, பவளம், கோமேதகம், நீலம், வைடூரியம், புஷ்பராகம், மாணிக்கம், மரகதம். இது எல்லாமே நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத ஒண்ணு ஒண்ணா ஒவ்வொரு வார்த்தையா சொல்லாம அப்படியே தொகை சொற்களா சொல்றது வியப்பிற்குரியது. இது வரைக்கும் அமைதியா பார்த்த எல்லோருக்கும் மிக்க நன்றி.